பாரதிராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதிராஜா இறந்து போறதுக்கு முன்னாடி, அவரோட மரண படுக்கையில இருக்கும்போது எழுதின ஒரு கடிதம், இப்போ உங்க மனைவி கையிலயும், அப்பா பாரதிராஜா கையிலயும் கிடைச்சிருக்குது. அத படிச்சு பார்த்துட்டு எல்லாருமே தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த வந்து இதுல பார்க்க போறோம். 48 வயசு ஆகக்கூடிய பாரதிராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதிராஜா, இப்ப ரீசென்ட்டா மாரடைப்பால காலமாயிருக்காரு. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா, அவர பத்தியான பல வெளிவராத தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அவருக்கு 2 மாசங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதே மாரி இதயத்துல இருக்கக்கூடிய வால்வ மாத்திருக்காங்கங்கிற மாரி பல பிரபலங்கள் அவர பத்தியான ஹெல்த் அப்டேட்ட குடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவரு அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ஐசியூல ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து ஒரு அறையில ஒரு நாள் முழுக்க அந்த அறைய விட்டு வெளில வராம உள்ளயே தான் இருப்பாராம். அந்த மாரி நேரங்கள்ல தன்னோட ஓய்வு நேரங்கள்ல அப்பப்ப சில விஷயங்கள் எழுதுறதும் உண்டு. அதுல குறிப்பா தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல தான் அப்பாவ பத்தியும், மனைவிய பத்தியும் பல விஷயம் ரொம்ப பெருமையா மென்ஷன் பண்ணியிருக்காராம். அதுலயும் குறிப்பா தான் அப்பாவ பத்தி, "இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைக்கிறத நான் குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு நடிப்புல, இயக்கத்துல, சினிமால இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும், ஆரம்பத்துல எனக்கான உத்வேகத்த கொடுத்தது எங்க அப்பா தான். அப்பா பாரதிராஜா வந்து இந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் குடுக்கலன்னா, நான் சினிமால ஒரு ஹீரோவா வந்திருக்க மாட்டேன். மனோஜ்னா யாரு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாம போயிருக்கும்." இன்னொரு பக்கம் என்னோட மனைவி நந்தனா. நந்தனா எனக்காக நெறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பட வாய்ப்புகள் வரணும். என் மூலியமா தான் அவங்கலாம் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நந்தனா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பல பட வாய்ப்புகள விட்டுட்டாங்க. நெனச்சிருந்தா அவங்க நடிச்சு இந்நேரம் அவங்களும் ஒரு டாப் ஹீரோயின்ல ஒருத்தவங்களா வலம் வந்திருக்க முடியும். அது எல்லாத்தையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னோட பொண்ணுங்க. என் மேலயும், என் மனைவி மேலயும் ரொம்ப அன்பா இருந்தீங்க. எந்த காரணத்த கொண்டும் எங்க சொல் பேச்ச நீங்க மீறினதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்கிறத நான் குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உடம்பு என்னமோ பண்ணுது. சில நேரங்கள்ல உடல்நலக்குறைவு ஏற்படுறத என்னால கெஸ் பண்ண முடியுது. எனக்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம். நெறைய பேர் எனக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. மகன திட்டாத அப்பா எங்க இருக்காரு? அப்பா திட்ட திட்ட தான் ஒரு மகன் நல்ல வழிக்கு வருவான். அப்படிதான் நானும் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் அப்பாவுக்கும் பர்சனலா எங்க குடும்பத்துக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருந்தாலும், எந்த ஒரு இடத்துலயும் நான் அப்பா கிட்ட முகம் சுளிச்சதே கிடையாது. ஆரம்பத்துல நடிக்க வரல அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா திட்டுவாரு, அடிப்பாரு, அதட்டுவாரு. ஆனா அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாடமா தான் எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு இடத்துலயும் என்ன வேணும்னே அவர் திட்டல, அடிக்கல, என்ன ஃபோர்ஸ் பண்ணல. சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கேத்த மாரி உன்ன நீ மோல்டு பண்ணிக்கணும். அதுக்கேத்த மாரி உன்ன வடிவமைச்சுக்கணும். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாது. அடுத்தடுத்த ஸ்டெப் போங்கிற மாரி எனக்கு உத்வேகம் குடுத்தது என் அப்பா தான். அத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னோட உடல்நிலைய பார்க்கும்போது, இன்னும் சில நாட்கள் தான் உயிரோட இருப்பேன்னு தெரியுது. இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வரைக்கும் நானும், என் அப்பாவும், என் மனைவியும், என் பசங்களும் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். ஒரே வீட்ல ஒண்ணா சாப்பிடணும். ஒண்ணா வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற மாரி பல விஷயங்கள தன்னோட எமோஷனல வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள வந்து அந்த லெட்டர்ல எழுதியிருக்காராம். இந்த லெட்டர அவரோட அறையில இருந்து அவங்களோட மனைவியும், அப்பா பாரதியும் எடுத்து பார்த்து படிச்சுட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.